ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். எப்படி உங்களுடைய கிளாட் 2026 ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? சில பேர் கேட்டிருந்தீங்க, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை ஒரு பெரிய பகுதியாக இருக்கே, அதை நம்ம எப்படி படிக்கிறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவில் நீங்கள் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று வேர்ல்டு அஃபேர்ஸ், இன்னொன்று நேஷனல் அஃபேர்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கிறணும். நேஷனலை பொறுத்தளவில் கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன, கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் என்னென்ன, கவர்மெண்ட்டு ரீசனாக பாஸ் பண்ண லா என்ன, அதுக்கடுத்து ரீசனாக சட்டசபையில் அல்லது மாநிலங்களவையில் அல்லது மக்களவையில் தாக்கல் செய்த மசோதாக்கள் என்ன, அதனுடைய விவரங்கள் என்னென்ன, கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய கமிட்டிஸ், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட்ஸ் என்னென்ன, இது போன்ற விவரங்களை நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை பொறுத்தளவில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சொல்லும்போது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய சமிட் அந்த வருடாந்திர சமிட் எங்கே நடந்துச்சு, அதுக்கு எந்த நாடு தலைமையேற்று நடத்தினாங்க, அதில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன, அந்த கூட்டம் நடைபெற்ற இடம் என்ன, அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சொல்லும்போது, இப்போ உதாரணத்துக்கு இந்தியா யூஎஸோடைய ரிலேஷன் எப்படி இருக்குது, இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்தியா ரஷ்யாவோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரியே இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ் சொல்லலாம், பீஸ் டாக்ஸ் நம்ம சொல்லலாம். இது போன்ற இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மெடிசின்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேட் கான்ஃபரன்ஸ், இது விண்வெளி சம்மந்தமான கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், அதில் இஸ்ரோவுடைய பங்கு, நாசாவுடைய பங்கு, ஸ்பேஸ் எக்ஸோடைய பங்கு, இவங்களையெல்லாம் அவங்க கண்டுபிடிப்புகள், அவங்களுடைய அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸுக்கு மெயினாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிளைமேட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, COP30 கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டிஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள், அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எங்கேருந்து குறிப்பெடுக்க வேண்டும் தானே கேட்குறீங்க? வேறு எங்கேயும் நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் தினந்தோறும் செய்தித்தாள்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தீர்கள் என்று சொன்னாலே அதிலிருந்தே உங்களால் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் 25% வினாக்களுக்கு தெளிவான முறையில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதிலேருந்து உங்களுடைய மார்க்கும் அதிகமாகும். இதனால் இந்த நடைமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிக மதிப்பெண் பெற முடியும்.